கங்காபாலன் பரிசு பாலன் சாம்பு சிவன் உன் பாதத்தில் அநேக கோடி மலரை வைத்து இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் சுகமாக வாழப்படுவது எங்களை அண்ணாவே எங்களை அடுத்த காரணம் தெரிவிக்க வேண்டும் அண்ணா. தம்பிகளா அண்ணா தம்பி அதனால் உங்களை நான் அழைத்தேனப்பா. 30 சென்று தந்தையை காண வேண்டும். தந்தையே கருணா என் பாதமாதை தான் பாணிந்த
சொல்லு கண்மணிகளா. அல்லது கண்மணிகளா, இன்றைய தினத்திலே எதற்காக அழைத்தேன் என்றால், என் பாதத்தை பணிந்தபடியால் இவ்வுலகில் சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் மைந்தர்களே. தந்தையே எங்களை எனக்கு நற்பெரும் மைந்தா, இந்த நாளை போல விளங்குமோ மைந்தா, மைதா என்ன நைன போல் விளங்குகின்றேன். குதிக்கும் வழியாக சமருக்கு சூரனை வெல்ல வேண்டியே நற்புல ஐவருக்கு புரிந்திட சொல்லுவே. பாருங்களே, நாமளோ ரத்னாபுரி அரக்கனாகிய வாதாபி சூரன் மீது சண்டைக்கு போக வேண்டும். ஆகையால் பணிந்து வாருங்கள். நம்முடைய குலதெய்வமாக இருக்கின்ற சொல்லு நம்மள குலதெய்வமாக இருக்கின்ற காமாட்சி அம்மன் பாதம் பணிந்து ஆசீர்வாதம் பெற்று வாருங்கள், விடை பெற்று செல்லலாம். அப்படியே பிரகாரம் காமாட்சியம்மனுடைய பாதத்தை பணிந்து பின்பு நம்ம போருக்கு செல்ல வேண்டும். உங்கள் வன்னிய மகாராஜனுடைய ஐதர்கள் ஆகிய ஐவரும் அடையக்கூடிய மலர்களை வைத்து சரணம் செய்தேனம்மா. அப்படியே மங்களம் உண்டாகட்டும். மலர்களே, என் பாதமலை போற்றி செய்த மலர்களே, அப்பா மலர்களே, பாதமலை போற்றி செய்த மலர்களே, அப்பா பணிந்தபடியால் என்றென்றும் சுகமாய் வாய்வாய் பாடர்களே. தாயே எங்களை அழைத்த தாயாரே, கேளும் பாடர்களே, நாமோ வாதாபியோடு யுத்தம் செய்து வெற்றி பெற வேண்டும். ஆகையாலே அனைவரும் தயாராக இருங்கள். கேளும்
லாவண்ய மகாராஜனே நீயோ சென்று நீயோ சென்று தேவியாளாகிய உன் தேவியலாகிய லாவண்ய சாரவழி அழைத்து லாவண்ய சார்வலை அழைத்து அவரிடம் விடை பெற்று வா. அவரிடம் விலை பெற்று வா. பிறகு செல்லலாம். பிறகு செல்லலாம். அப்படியே ஆகட்டும் தாயே. காவலா நீங்களா அது பிரதகாமியா சீக்கிரமாக சென்று என் தேவியாகிய மஞ்சளமாலை நான் அழைத்ததாக அழைத்து வருவாய். இப்படியாக வன்னி மகாராஜன் அன்னையின் வார்த்தைப்படி தன் தேவியான லாவண்ய சாரவல்லி மந்திரமாலை அழைக்க மந்திரமாலை சபைக்கு வருகிறது. அதோட கதைக்கு தொடரும்.